தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டை முருகனுக்கே சங்கு சின்னம். ஹலோ, அரசியலுக்கு புதுசா? ஆமா சார். அட போங்கப்பா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேகாவின் கோரிக்கை ஏற்று இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவனை சொல்லி நிறுத்திக்கலடா. அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்து நிறுத்தின அவனை. ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. விசில் அடிச்சாங்க குஞ்சுகளா குஞ்சுகளா. சும்மா இருக்க மாட்டா, பிச்சு பிடிச்சு வெம்பி பழுத்த பிஞ்சுகளா பிஞ்சுகளா. நக்கல்யா அவனுக்கு. சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனல்ல பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. என்னம்மா நீ முந்திரி என்னடா ஒரே குத்த குத்திருவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க. ராத்திரில விசில் அடிச்சா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க. படு காலையில அடிச்சுக்கலாம். ஆனா பரதேசி பிறந்தவனே காலையில அடிச்சுக்கலாம்டா. இருக்கும் அப்படி இல்ல இந்த படத்துல. பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? நான் இறங்குறேன். வந்துருச்சேன், ஸ்டேஷன் வந்துருச்சீங்க. இல்ல வேணாம், அவன் தொல்லை தாங்காமலாம் மீன மக்கள் இறங்க வேண்டியது அசட் பண்ணல. இறங்குறேன், டார்ச்சர் பண்ணாத. தாவேகாவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சாங்க. போற வரக்கூடிய பஸ்ல எல்லாத்தையுமே போக விடாம ஸ்டாப் பண்ணி, இப்ப நான் என்னால பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணனுக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. இனிமே எல்லாரும் காதும் கிழிய போகுது. ஊதுங்கடா விசில. நானு யாரா? அட இரியா வர. நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரன் கூப்பிடுறிய, கொஞ்சம் ஸ்டைலா மம்மின்னு கூப்பிட கூடாதா? உனக்கு இந்த வண்டியை பார்த்தா குப்பை வண்டி மாதிரி சேர்த்தா? யோ இது குப்பை வண்டி இல்லையா, டிவிக்கோட கட்சி வண்டியா இது? இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறதே. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஜோசியம் கேட்க வந்தா நாமத்தை காட்டுறேன் ஒண்ணு. விஜய் என் பேர் விஜய்ங்க. ரசிகர் வந்து அஜித். அலங்கார பந்தலிலே அழகாக படுத்து நேரத்திலே சுட்டிக்காட்டி அதோடு எண்ணியாங்க எய்து எண்ணியார் இன்னியர் ஆப் பெரிய இல்ல புரியல. எண்ணியார் இன்னியர் ஆப் பெரிய. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. ஒரு நிமிஷம், இதை மட்டும் பார்த்துட்டு போ. அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. விஜய் ஜனநாயகம் திரைப்படம் இன்னும் வெளியே வரல. சென்சார் போர்டு யார் காரணம்? மத்திய அரசு தான் காரணம். அவங்க தரப்பு யார் சார்? விஜய் சொல்லியிருக்காரு. அவங்க
நோ, படத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாரால? சென்சார் போர்டு மெம்பர்களால. அப்படியே சென்சார் போர்டுலயே அப்பீலுக்கு போயிருந்தா இவ்வளவு சிரமங்கள் வந்திருக்காதோ அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க நடிச்ச திரைப்படம் எப்ப சார் வெளியே வெளில வந்துச்சா? 1 மில்லியன் வியூஸ் ஆயிருக்கு. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.